மகளுக்கு பெயர். மாலை கணவனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் வான்மதி. இன்றைக்கு செக்கப் போக வேண்டும். இது 4ஆம் மாசம். கொஞ்ச நாட்களாகவே ரொம்ப வாமிட்டாக இருக்கிறது. தயிர் சாதம் 4 ஸ்பூன் தான் சாப்பிட முடிகிறது. அப்புறம் கொஞ்சம் மாங்காய். கடந்த சில நாட்களாக இதுதான் அவளது உணவாக இருக்கிறது. அதனால் தானோ என்னவோ அவளது உடம்பு ரொம்ப வீக்காகி விட்டது. போன மாதம் கூட அவள் தனியாகவே செக்கப்க்கு போய் வந்தாள். ஆனால் இந்த மாதம் அவளால் நிற்க கூட முடியவில்லை. அதனால் கணவன் வனராஜனுடன் செல்வது பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினாள். எப்போதடா அவன் ஆபீஸிலிருந்து வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள் அவள். என்னதான் அவள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாலும் அவனுக்காக காத்து கொண்டிருப்பது வேஸ்ட் என்று அவள் அடிமனம் சொல்லிக் கொண்டிருந்தது. இது நாள் வரையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூடவே வராதவன் இப்போது மட்டும் வந்து விடுவானா? ஆனால் வந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவன் வர வேண்டும். நம்பிக்கை இல்லாமலேதான் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். அம்மா அப்பா வேறு ஊரில். இங்கு மாமனார், கணவன், இவள் 3 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில். திருமணமான புதிதிலேயே அக்கம் பக்கத்தாருடன் பழகக்கூடாது என்று தடை விதித்து விட்டான் ராஜன். அவளும் சிரமேற்கொண்டு அதை பின்பற்றினாள். வலிய வந்து பேசியவர்களை கூட அவள் தவிர்த்தாள். ஆனால் இப்போது தோன்றியது, தான் அக்கம் பக்கத்தாரிடம் நல்ல உறவு வைத்திருந்தாள் இந்நேரம் யாராவது ஒருவர் கண்டிப்பாக துணைக்கு வந்திருப்பார்கள் என்று. தான் செய்தது மிக தவறு என்பது அவளுக்கு இப்பொழுதுதான் உரைத்தது. மணி 7 ஆனபோது வீட்டிற்குள் நுழைந்தான் ராஜன். அவன் ஃப்ரெஷ் ஆகி வரும் வரை காத்திருந்து அவனுக்கு காஃபியை கையில் கொண்டு போய் கொடுத்தாள். எங்க 8 மணிக்கு டாக்டரை பார்க்கணும், நீங்க கொஞ்சம் துணைக்கு வாங்க. இந்த மாசம் என்னை ரொம்ப படுத்துது, தனியா போக பயமா இருக்கு அவள் சொல்ல, டாக்டர் உன்னைத்தானே செக் பண்ணுவாரு, நான் எதுக்கு என்று அவன் கேட்க, அதான் சொல்றேன்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால நிக்கவே முடியல, யாராவது கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனாலதான் கூப்பிடுறேன். உனக்கு எல்லாம் தோணும், என்னால முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொன்னவன் டிவியை ஆன் பண்ணிவிட்டு படுத்து விட்டான். பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருந்த போது மாமனார் வந்தார். என்னம்மா, கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டானா? கிடக்குறான் மாமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆட்டோ வர சொல்லிடுறேன், கிளம்பு என்று அவர் சொல்லிய போது அவளால் மறுக்க முடியவில்லை. பாவம், வயதானவரை எதற்கு அலையடிக்க வேண்டும் என்று வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைத்து கொண்டு அவள் சம்மதிக்க ஆட்டோவில் மாமனாரும் மருமகளும் ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். செக்கப்க்கு பின் டாக்டர் அவள் மிகவும் வீக்காக இருக்கிறாள் என்று சொல்லி மேலும் சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். அதை கையில் வாங்கி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வான்மதி. கையில் காசு இல்லை. ஹஸ்பண்டிடம் கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான். இப்ப மாத்திரை வாங்கணும், என்ன செய்ய? ஆட்டோவுக்கு கூட மாமனார் தான் காசு கொடுத்தார். மறுபடியும் அவர்கிட்ட எந்த முகத்தை வச்சுட்டு காசு கேட்க? தன் நிலையை நினைத்து அவளுக்கே பரிதாபமாக இருந்தது. கொண்டாமா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். அவரே போய் மாத்திரை வாங்கி வந்தார். ரொம்ப டயர்டாகி விட்டார் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேளையாக அவருக்கு காப்பி போட்டு கொடுத்தாள். அதை குடித்த பின்புதான் அவரது முகம் தெளிவானது. மதியின் மனமோ கொதித்து கொண்டிருந்தது. தனிமையில் இருந்த போதெல்லாம் கண்ணீர் தானாக கொட்டியது. ஒரு நாள் மதியம் வீட்டில் தனியாக இருந்தால் மதி. கணவன் ஆபீஸ்க்கு போய்விட்டான். மாமனார் கோவிலுக்கு போய்விட்டார். அவர் வரை எப்படியும் 2 மணி நேரம் ஆகிவிடும். வாசலில் சேர் போட்டு அமர்ந்தாள். இந்த வீட்டுக்கு வந்து இன்றுதான் வாசலில் அமர்ந்திருக்கிறாள். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது பசித்தது. இப்போதெல்லாம் என் நேரமும் பசித்து கொண்டே இருக்கிறது. எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல இருந்தது. ஆனால் என்ன சாப்பிட என்றுதான் தெரியவில்லை. சாப்பிடவும் வீட்டில் எதுவும் இல்லை. எதையோ நினைத்து கொண்டு அவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு கண்ணியம்மா வந்தார். என்ன அதிசயமா இருக்கு, வாசல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டவர் அவள் முகத்தை பார்த்ததும், ரொம்ப பசிக்குது போல இருக்கே, இருங்க இதோ வந்துடுறேன் என்று சென்றவர் 10 நிமிடத்தில் கஞ்சி செய்து கொண்டு வந்தார். இந்தாங்க, இதை குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும் என்றவர் சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே வாங்கி குடித்தாள் மதி. சூடாக அது தொண்டையில் இறங்கிய போது நன்றாக இருந்தது. கொஞ்சம் தெம்பும் வந்தது போல இருந்தது. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் என்றவர் சொன்னபோது
சந்தோஷத்தில் கண் கலங்கியது மதிக்கு. மாமனார் பாசமாக இருக்கிறார். இதுவரை அவள் ஒரு வார்த்தை கூட பேசாத கண்ணியமாவும் பாசமாக இருக்கிறார். ஆனால் குழந்தையின் தகப்பனுக்கு எந்த பாசமும் இல்லை. எனக்கென்ன என்று இருக்கிறானே. ராஜனை நினைக்க நினைக்க பற்றி கொண்டு வந்தது மதிக்கு. அவளுக்கு 7ஆம் மாதம் ஆனதும் அவள் அம்மா வீட்டிலிருந்து வளைகாப்பு பண்ண வந்தார்கள். அவர்களுடன் அவளை அனுப்ப மறுத்தான் ராஜன். அவங்க வந்துட்டு நாங்க இங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண என்று அவன் கேட்டபோது அவளுடைய அப்பா, இது தலைப்பிரசவம், பெத்தவங்க வீட்டில்தான் நடக்கணும், அதனால நாங்க கூட்டிட்டு போறோம் என்று கராராக சொல்லி கூட்டி சென்று விட்டார். அவள் போயிட்டு வரேன் என்று ராஜனிடம் சொன்னபோது கூட அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அவள் அம்மா வீட்டுக்கு சென்ற பின் அடிக்கடி போன் செய்து அவளை பற்றி விசாரித்தான். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், மருமகன் எவ்வளவு பாசமாக தன் மகளிடம் இருக்கிறார் என்று. நிறைய அம்மாக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். வேஷம் போடும் மருமகனை அவர்கள் எளிதில் நம்பி விடுகிறார்கள். அம்மா வீட்டுக்கு சென்ற பின் மனம் கொஞ்சம் ஃப்ரீயானது போல இருந்தது. குழந்தையை பற்றிய கற்பனை விரிந்தது. குழந்தை எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நிறைய கேள்விகள். நினைக்க நினைக்க சந்தோஷமாக இருந்தது. குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற சிந்தனை அடிக்கடி வந்தது. அவளுக்கு மல்லிகைப்பூ என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் பெண் குழந்தை பிறந்தால் மல்லிகா என்றும், ஆண் குழந்தை என்றால் மல்லிகார்ஜுன் என்றும் வைக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டாள். நாள் நெருங்கி கொண்டே வந்தது. டாக்டர் அவளுக்கு சிசேரியன் செய்வதுதான் நல்லது, அதனால ஒரு தேதியை நீங்களே குறிச்சிட்டு வாங்க என்று சொல்ல அது ராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாள். 7ஆம் தேதி டெலிவரி, அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே நீங்க வந்துருங்க என்று. 7ஆம் தேதி வந்தது. ஆனால் ராஜன் வரவில்லை. அவனை எவ்வளவு முயன்றும் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. இத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலேயும் கூட நல்ல நிறத்தில் ரொம்பவே அழகாக இருந்தது. மல்லிகா என்ற பெயர் இவளுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று மதியின் மனம் சந்தோஷப்பட்டது. 4 நாட்கள் கழித்து வந்தான் ராஜன். வந்தவன் குழந்தைக்கு சந்திரா என்ற பெயர் தான் வைக்க வேண்டும் என்று புது பஞ்சாயத்தை ஆரம்பித்து வைத்தான். வான்மதி மல்லிகா என்ற பெயர்தான் வைக்க வேண்டும் என்று தலையிலாக நின்றாள். பிரச்சனை எதற்கு என்று மதியின் பேரண்ட்ஸும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணினார்கள். அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த குழந்தையை பாடுபட்டு பெற்றெடுத்து அவளுக்கு பெயர் வைக்கும் உரிமை இல்லையா? எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட உறுதுணையால் இல்லாமல் இருந்த இவன் சொன்ன பெயரைத்தான் வைக்க வேண்டுமா? இதை இப்படியே விடக்கூடாது, ஒரு கை பார்த்துடணும். மதிக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. ஆனால் கடைசியில் சந்திரா என்ற பெயரே வைத்தார்கள். உக்கிரமானால் மதி. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கமரி தெரியுதாடா? இருடா, இந்த விஷயத்துல உன்னை விட மாட்டேன், விட்டவே மாட்டேன். 3 வயதானதும் குழந்தையை பள்ளி சேர்க்க அழைத்து சென்றார்கள். அது வளர்ந்து வரும் ஒரு ஸ்கூல், அதனால் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகத்தான் வாங்கினார்கள். வீட்டுக்கு அருகிலே இருந்ததால் ராஜன் அந்த ஸ்கூலையே செலக்ட் பண்ணினான். பிரின்சிபால் அறையில் குழந்தையுடன் இருவரும் பிரின்சிபால் எதிரே அமர்ந்தார்கள். கையில் அவன் தந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வைத்துக்கொண்டு அவன் என்ன வேலை செய்கிறான், எவ்வளவு சம்பளம் என்பதை விலாவாரியாக கேட்டுக்கொண்டு இருந்தார் பிரின்சிபால் மேடம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே வான்மதி, மேம் ஒரு நிமிஷம் அந்த ஃபார்மை கொடுங்க என்று வாங்கி சந்திரா என்று எழுதி இருந்ததன் அருகில் மல்லி என்று எழுதி பிரின்சிபாலிடம் கொடுத்தாள். அவள் வேகமாக பேப்பரை வாங்கிய விதமும் பரபரப்பாக எழுதிய விதமும் மேடத்துக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிய வைத்து விட்டது. குழந்தை பெயர் சந்திரமல்லியா என்று பிரின்சிபால் கேட்க, இல்லையே சந்திராதான் என்று ராஜன் அடித்து சொன்னான். இல்லை மேம், சந்திரமல்லி என்று அழுத்தமாக மதி சொன்னதுமே மேடமுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. இந்த பெண்ணுக்கு விருப்பமில்லாமல் அவன் பெயரை வைத்திருக்கிறான் என்று, இதிலும் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பது புரிந்ததும் அந்த மேடம், சந்திராங்கிற பேரு ரொம்ப பழசா இருக்கு சார், அதுக்கு பதிலாக சந்திரமல்லிங்கிற பேரே நல்லா இருக்கு, பேசாம நீங்க இந்த பேரையே வச்சிடுங்க என்று சொல்ல ராஜனால் அதை மறுக்க முடியவில்லை. பிரின்சிபால் ஆயிற்றே, எப்படி மறுக்க முடியும்? ஓகே மேம் என்று நொந்துவை சொன்னான். மதியின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அவள் நன்றியுடன் மேடத்தை பார்க்க அந்த மேடம், எனக்கு உன்னோட நிலைமை நல்லா புரியுதுமா என்பது போல் ஸ்மைல் பண்ணினார். தான் விரும்பிய பெயரை வைத்தது ஏதோ பெரிய சாதனை போல் உற்சாகமாக இருந்தது மதிக்கு. இந்த நிலைமையில்தான் நம் பெண்கள் இன்றும் இருக்கிறார்கள். எல்லா கஷ்டமும் அவள் பட வேண்டும், ஆனால் அவள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எதுவும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதில்தான் மிகவும் விழிப்பாக இருக்கிறது நம் சமூகம். ஆனால் மதியை போன்று ஒரு சில பெண்கள் தங்கள் மதியால் அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வந்து விடுகிறார்கள்.